ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம ஓவராக பேசாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கான வீடியோ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க வரோம். அதுவும் கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிரிப்டோ கரன்சி பற்றி உங்களுக்கு எந்த விதமான நாலேஜ் இல்லைனா அதுக்காக நான் தனியாக வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். கிரிப்டோ கரன்சினா என்ன, சத்தோசினா என்ன, ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி பை பண்ணி எப்படி செல் பண்ணி, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான டவுட்ஸ்க்கு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த ஏர்னிங் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணது. ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் உங்களே அந்த வீடியோ நான் பார்க்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம இப்போ பார்த்தோன்னா, இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு $300 $350 வரைக்கும் பெர் டேக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் இருந்து, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து எண்டு அமௌண்ட்டை வேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே வராத அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்படி எந்த டவுட்டு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரீப்ளை பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அந்த வெப்சைட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் அதையும் ஆல் செட் பண்ணிங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இந்த வெப்சைட்டோட பேர் என்னதுன்னா ClaimTrx.com. இந்த வெப்சைட் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு கிட்ட தான் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இந்த வெப்சைட்டில் 18,000 யூசர்ஸ் இருக்காங்க. அது கூட நமக்கு 17 கோடி காயின்ஸ் இது வரைக்குமே எர்ன் பண்ணியிருக்காங்க. 50,000 வித்ட்ராவல்ஸ் வரையுமே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் நானுமே ஒரு வித்ட்ராவல் எண்ணில் நான் வித்ட்ராவல் ப்ரூஃப் நான் காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு இதில் என்னென்ன விதத்திலலாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் உங்களால் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். லேக்ஸ் கணக்காக உங்களால் காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அது என்ன காயின் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போக போக நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போயே சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சைன் அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் சொல்லி கொடுத்துருப்போம். அந்த ரெஜிஸ்டர் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அந்த ரெஜிஸ்டர் டச் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இமெயில் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இமெயில் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அகைன் பேசுகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டேன். இப்போ நான் கெட் ஸ்டார்ட் கொடுத்துறேன். கெட் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இப்போ நமக்கு இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு எல்லாமே 00 தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எல்லாமே 00 இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ண எல்லாமே அமௌண்ட் ஏற ஆரம்பிக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இன்டர்ஃபேஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. ஃபஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோ போட்டிருக்காங்க. அது பேலன்ஸ் ஃபுல்லாக பெருசாக போட்டாங்க. அதுக்கப்புறம் டெபாசிட் பேலன்ஸு, எனர்ஜினா என்னன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். மக்கள் அதை நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன், அப்புறம் ரெஃபரல் லிங்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட் லிங்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணினா உங்களால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இல்லீகலாக ஆக்டிவிட்டியில் ஈடுபடாதீங்க. அதாவது VPN இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இப்படி யூஸ் பண்ணினா உங்களோட அக்கௌண்ட் பேன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வித்ட்ராவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலக்ட் மெத்தட், அதாவது எந்த மெத்தடில் நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 9-10 விதமான காயின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த காயின் விருப்பமோ அந்த காயினில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ட்ரான், லைட் காயின், டாச் காயின், அப்புறம் ஃபயர், டேஷ், தெதர், BCH, டிஜிபைட், இந்த மாதிரி நம்மளுக்கு எக்கச்சக்கமான காயின்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரான்லேயும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் ட்ரானில் வித்ட்ரா பண்ணி காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெப்சைட்டில் நம்ம காயினாக தான் ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கே போட்டிருக்காங்க. 1 coin = 1 சத்தோசி. சத்தோசிங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ். அதாவது இப்போ ஒரு பிட்காயின் இருக்குன்னா 100 மில்லியன் சத்தோசிஸ் = 1 பிட்காயின். ஓகேங்களா? அதான் ஃபார்முலா. நான் கூகுளே சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே தான். இப்போ அதுவே நம்ம ட்ரானு கன்வெர்ட் பண்ணோம்னா 100 மில்லியன் சத்தோசிஸ் = 1 ட்ரான். ஓகேங்களா? நம்ம இப்போ ஒரு காயின் வச்சுருந்தாலும் நமக்கு ஒரு சத்தோசியான மதிப்பு வரும். இப்போ நம்ம ஒரு டாஸ்க் முடித்தாவே நமக்கு 2 lakhs காயின்ஸ் நம்ம தருவாங்க. அப்போனா நம்மள்கிட்ட
2 lakhs சத்தோசிஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, நான் வந்து ட்ரானுக்கான மதிப்பு தான் சொல்லியிருக்கேன். அதுவே நீங்கள் வந்து அடுத்து செகண்ட் பாருங்களேன், லைட் காயினில் பார்த்தீங்கன்னா 1 coins equal to 0.0005 சத்தோசி அப்படி வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா லைட் காயினோட மதிப்பு வந்து கூடும், அதனால் சத்தோசியோட மதிப்பு வந்து இங்கே வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ஒரு காயினுக்கான மதிப்பு வந்து 0.005 சத்தோசி அப்படி வந்து சொல்லியிருக்காங்களே, அது மாதிரி அந்த காயினுக்கு வந்து என்ன வேல்யூவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சத்தோசியோட வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ட்ரானோட மதிப்பு வச்சே வச்சுக்கலாம். ஓகேங்களா, 1 coins equal to 1 சத்தோசி, இதான் நீங்கள் வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. நம்ம வந்து ட்ரான்லேயே நம்ம வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நம்ம ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேலே வந்து சைடில் வந்து 3 டாட் லைன் இருக்கும், அது வந்து டச் பண்ணாவே உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஷோ பண்ணுவாங்க. அது வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மேனுவல் 1000 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏர்ன் பண்ணுறதுல. இதில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh காயின்ஸ் வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சா வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேப்சா வந்து நீங்கள் வந்து சால்வ் வந்து பண்ணினா உங்களால் வந்து 1 lakh காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். 1 lakh காயினா என்னது, 1 lakh சத்தோசி மதிப்பு. ஓகேங்களா, வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அங்கே வந்து போட்டிருக்காங்க ஆன்ட் ஃபாக்ஸ் டாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே இதை அப்படி கீழே வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து நம்ம கரெக்டாக 1 2 3 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அந்த கேப்சாவை சால்வ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் யுவர் ரிவார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதை வந்து டச் பண்ணாமல் போதும், உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு வந்து கலெக்ட் வந்து ஆயிரும். ஓகேங்களா, இப்போ ரிவார்ட் கிளைம் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இங்கே டைமர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். திரும்ப நீங்கள் வந்து 2 நிமிஷம் கழிச்சு உங்களால் வந்து திரும்ப அகைன் வந்து ரிவார்டு வந்து கிளைம் வந்து பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் உங்களால் வந்து இந்த ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 1 lakh காயின் வந்து ஆட் வந்து ஆயிடுச்சு. அந்த ரிவார்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதுக்கான அமௌண்ட் வந்து ஆட் வந்து ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஓகேங்களா, உங்களால் மினிமம் 10 lakh காயின் இருந்தாவே உங்களால் வந்து வித்ரா வந்து பண்ணி நீங்கள் ஒரு 10 தடவை ரிவார்டு கிளைம் பண்ணால் கூட உங்களால் வந்து வித்ரா வந்து பண்ணிக்கணும். இப்போ வந்து அகைன் வந்து அந்த மேனுவல் 1000 போயிடலாம். இப்போ வந்து அகைன் வந்து நமக்கு அந்த 2 நிமிஷம் முடிஞ்சனால திரும்ப வந்து ரெடின்னு சொல்லி காட்டுது. இப்போ அகைன் வந்து இந்த கேப்சா வந்து சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை ரோபோட்டை அதை வந்து சால்வ் பண்ணிட்டு நம்ம ரிவார்டை வந்து கிளைம் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து அதையும் நம்ம கொடுத்துறோம். ரோபோட் செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கலெக்ட் ஒரு ரிவார்டு இருக்கும், அதை வந்து கொடுத்தோடனே நமக்கு வந்து திரும்ப குட் ஜாப்னு சொல்லி அந்த 1 lakh காயின் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அகைன் வந்து டைமர் வந்து ஓட இந்த மாதிரி உங்களால் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க உங்களால் வந்து 1 lakh காயின் வந்து ஏன் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி, அதாவது ஆட்ஸ் வாட்சிங். இப்போ வரைக்கும் நமக்கு 2 ஆட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆட் பார்க்கும்போதும் நமக்கு வந்து 50,000 காயின்ஸ் வந்து நமக்கு வந்து தராங்க. ஓகேங்களா, இப்போ வந்து 2 ஆட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்பப்போ செக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த கோன் டச் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஷோ ஆகும். அந்த ஆடை பார்த்து முடித்தவரையும் உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கிளைம் வந்து ஆயிரும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆட் வந்து வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ நான் கோன் டச் பண்ணோன்னே இங்கே எனக்கு ஆட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ஓடுது. டைமிங் முடிஞ்சோன்னா நமக்கு வந்து கேப்ஸ் வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ரோபோட் கேப்ஸ் வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் நம்ம சால்வ் பண்ணிட்டு வெரிஃபை வந்து கொடுத்துடலாம். வெரிஃபை கொடுத்தோன்னே நமக்கு வந்து 50,000 காயின்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா, நீங்கள் ஓகே கொடுத்தீங்க. நீங்கள் வந்து டேஷ்போர்டில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டேஷ்போர்டில் செக் பண்ணோன்னே நமக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் டேஷ்போர்ட் டச் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்ட் டச் பண்ணால் நமக்கு வந்து 2,50,000, அதாவது ஃபஸ்ட்டு 2 லட்சம் அந்த இதில் எடுத்தோம், அந்த மேனுவல் 1000 எடுத்தோம். அதுக்கப்புறம் ஆட் பார்த்து 50,000 காயின்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிங்க். அவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஷார்ட் லிங்க் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு 33 ஷார்ட் லிங்க்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 33 ஷார்ட் லிங்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து எவ்வளோ காயின் தராங்கன்னு மட்டும் நீங்கள் மட்டும் பாருங்கள். 39,05,00,000 காயின் வந்து நமக்கு வந்து தராங்க. அது கூட நமக்கு வந்து 3,300 எனர்ஜியுமே நமக்கு வந்து தராங்க. இந்த 3,300 எனர்ஜியை நம்ம வந்து வேறு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சொல்லி நான் பின்னாடி காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு லிங்க்கை வந்து டச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு லிங்க்கை டச் பண்ணிவிட்டு அதில் வர ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாஸ்க்குக்கு 12 lakh காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம 33 கம்ப்ளீட் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து 39,05,00,000 காயின் வந்து நம்மளை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் லிங்கை டச் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து இந்த ஷார்ட் லிங்க் டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்து அகைன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகேங்களா கைஸ், இப்போ வந்து நான் முடிச்சுட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து நான் டாஸ்க் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து கிளிக் டு கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதை நம்ம கிளிக் பண்ணி நமக்கு வந்து குட் ஜாப்னு சொல்லி அந்த காயின் வந்து ஆட் வந்து ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டு நம்ம டேஷ்போர்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் காயின் வந்து ஆட் ஆகிடுச்சா அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்டு நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன்.
இப்போ டேஷ்போர்டில் போய் காயின் வந்து ஆட் ஆகிடுச்சான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து டேஷ்போர்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸில் வந்து நமக்கு வந்து காயின் வந்து ஆட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 14,50,000 காயின் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஒர்க் பண்ணியிருப்போம். 5 நிமிஷம் ஒர்க் பண்ணதுக்கே நமக்கு வந்து 14,50,000 காயின் வந்து இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து இன்னும் ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த ஒரு டாஸ்க்கு நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இன்னும் ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து நமக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஷார்ட் லிங்க் வந்து முடிச்சனால நமக்கு வந்து ஒரு 100 எனர்ஜி வந்து கொடுத்தாங்க. அந்த 100 எனர்ஜியை வச்சு நம்ம அந்த டாஸ்க்கை இப்போ கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, அது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த டாஸ்க்குள்ளே போயிடலாம். அதுக்கு அந்த 3 டாட் லைனை டச் பண்ணோன்னு இங்கே வந்து நமக்கு ஆட்டோ 1000 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து டச் பண்ணிக்கும். அதை டச் பண்ண உடனே இங்கே வந்து நமக்கு இப்போ டைமர் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து அந்த எனர்ஜி இல்லாமல் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி வேணும் அப்படி வந்து சொல்லும். ஓகே, நான் வந்து இந்த டாஸ்க்கை முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து உள்ள ஆகி வந்து போய் காட்டுறேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபை வந்து பண்ணோம். இப்போ நம்மள்ட்ட எனர்ஜி இருக்கனால நமக்கு வந்து டைமர் ஓடுது. 3 நிமிஷம் ஓடுது. இந்த 3 நிமிஷம் முடிஞ்சோடையும் நம்ம வந்து இந்த 1 லேக் காயினை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து டைமர் வந்து முடிய போகுது. ஏன்னா வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், அதனால் டைமர் சீக்கிரமாக முடிஞ்சு. ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து முடித்தோடனே நமக்கு வந்து 1 லேக் காயின் வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த 1 லேக் காயின் ஆட் ஆகிடுச்சானா நம்ம வந்து பேலன்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நோட்டிஃபை வந்து பண்ணுவாங்க. அதாவது எனர்ஜி இல்லை, நீங்கள் வந்து ஷார்ட் லிங்கை முடிய நீங்கள் எனர்ஜி வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஷார்ட் லிங்கை முடித்தா நமக்கு வந்து ஒரு 100 எனர்ஜி கிடச்சா அந்த எனர்ஜி வச்சு தான் நம்ம இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்து நம்மள்கிட்ட 15,50,000 காயின் வந்து இருக்குது. இந்த 15,50,000 காயினை நம்ம வித்ட்ரா பண்ணி பார்க்கலாம். இந்த காயின்ஸை வித்ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு 1000 பேங்கிற ஒரு வேலெட் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த 1000 பேங்கிறதுக்கு வந்து எந்த விதமான ஆப்புமே நமக்கு வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து குரோம்லேயே போய் நீங்கள் வந்து 1000 பே அப்படின்னு சொல்லி போச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா, நீங்கள் வந்து 1000 பேங்கிற வேலெட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். அதாவது 1000 பேயோட வேலெட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். எல்லாருக்கும் புரியிற வகையில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இந்த வேலெட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா டெபாசிட்டில் போய்க்கோம். ஓகேங்களா, இந்த வேலெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். ஆனால் அதுவே அந்த ClaimTrx அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது வந்து மைண்டில் ஏற்றிக்கிங்க. இப்போ வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து டெபாசிட் பண்ண போகிறனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா டெபாசிட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த காயினில் வித்ட்ரா பண்ண போகிறோமோ அந்த காயினுக்கான டெபாசிட் ஐடி லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ClaimTrx வெப்சைட்டில் போய் நம்ம வந்து அந்த ஐடியை வந்து நம்ம 1000 பே ஐடியை வந்து நம்ம வந்து போடணும். ஓகேங்களா, அவ்வளோதான் சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேலெட்லேருந்து ஐடி வந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டோம். ஐடி காப்பி பண்ணிவிட்டு இப்போ ClaimTrx வெப்சைட்டில் வந்து நம்ம 1000 பேயில் வேலெட்டில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து TRX ஐடி தான் காப்பி பண்ணதுக்கனால நம்ம வந்து மெத்தடில் வந்து நம்ம TRX வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 1000 பேயில் நம்ம காப்பி பண்ண ஐடியா வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரா வந்து கொடுத்துடலாம். வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணோம், அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா, இங்கே பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா கொடுத்தோன்னே நமக்கு வந்து குட் ஜாப் சொல்லி நமக்கு வந்து 15,50,000 சத்தோசிஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ வித்ட்ரா வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா, நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி நமக்கு வந்து காயின் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேலெட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் 1000 பே வேலெட்டுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சத்தோசிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடுச்சு. எந்த விதமான டிலேவும் இல்லாமல் நமக்கு வந்து ClaimTrx வந்து இந்த 1000 பே வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடுச்சு. வித்தின் செகண்டில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து எந்த ஆப்பில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிங்களோ அந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வேலெட்லேருந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு அதை வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறதாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, TRX பொறுத்த வரைக்கும் இந்த வேலெட்டில் நமக்கு வந்து 15 TRX இருந்தால் நம்மளால் வந்து வித்ட்ரா வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இந்த வீக் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணுறேன். ஏர்ன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அகைன் வந்து இன்னொரு வீடியோ போகிறோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த TRXை வந்து நான் ஏதாவது ட்ரேடிங் ஆப்பில் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் இது பண்ணிட்டு அமௌண்ட்டை வந்து நான் பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறேன்னு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கானுக்கும் அது ஆல் செட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, அவ்வளோங்க இந்த வீடியோ. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து அடுத்து வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you. இன்றை விதித்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. Invincible.